நரகத்திலே தண்ணீர் எப்படி இருக்கும்? தொடர்ந்து அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்கின்றான், வசுகு மாஅன் ஹமீமன் ஃபதகத்தஅ அம்ஆஹும். தண்ணீர் கேட்பார்கள். நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தண்ணீர் தண்ணீர் தண்ணீர், மா சுப்பு அலைனா மிம்மா, தண்ணீரை எங்களுக்கு கொட்டுங்கள், தாருங்கள், ஊற்றுங்கள் என்று நரகத்திலே இருக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள். அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும். தண்ணீர் கொடுக்கப்படும். அந்த தண்ணீர் வசுகு மாஅன் ஹமீமன், அவர்களுக்கு கொதித்த நீர் தான் வழங்கப்படும், சூடான நீர் தான் வழங்கப்படும். அந்த நீர் ஃபதகத்தஅ அம்ஆஹும், தாகத்தினால், கடுமையான தாகத்தினால் அதனை அவர்கள் அருந்துவார்கள். அருந்தாமல் இருக்க மாட்டார்கள். சூடான நீர் அருந்த முடியாது என்று ஒதுக்கிவிட மாட்டார்கள், அவர்கள் அருந்துவார்கள். சூரா கஹ்ஃபிலே அல்லாஹு தஆலா இதோடு தொடர்பான இன்னும் ஒரு வசனத்தை சொல்கின்றான். அவர்கள் தண்ணீரை எங்களுக்கு மழையாக பொழிய செய்யுங்கள் என்று சொல்வார்கள். நபி அவர்கள் மழை இல்லாத காலத்திலே அல்லாஹு தஆலாவிடத்திலே கேட்பார்கள், அல்லாஹும்ம அகிஸ்னா, அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார் அல்லாஹு தஆலா. நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹும்ம அகிஸ்னா, அல்லாஹும்ம அகிஸ்னா, அல்லாஹும்ம அகிஸ்னா, யா அல்லாஹ் மழையை பொழிய செய்வாயாக, மழையை பொழிய செய்வாயாக என்று மழை இல்லாத காலத்திலே கையேந்தி கேட்பார்கள். மிம்பரில் இருந்தால் கூட நபி அவர்கள் கையேந்தி கேட்பார்கள் மழை வேண்டி. மிம்பரிலே இருக்கக்கூடிய இமாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரம் கையை ஏந்த முடியாது, ஏந்த கூடாது. அல் இமாம் லா யர்ஃபஉ யதைஹி ஃபில் மிம்பர், மிம்பரிலே இமாம் கையை ஏந்தி பிரார்த்தனை செய்ய மாட்டார், நபி அவர்கள் செய்தது கிடையாது. ஆனால் யர்ஃபஉ யதைஹி இன்தல் கைஸ், எப்பொழுது தெரியுமா கையேந்துவார்கள்? மழை வேண்டி பிரார்த்தனை செய்யும் பொழுது கையேந்துவார்கள். ஒரு நாள் ஒருவர் வந்தார், ஒரு அரபி, யார்? ஒரு கிராமப்புற அரபி வந்தார். வந்து சொன்னார், நபி அவர்கள் மிம்பரில் இருக்கும் பொழுதே, பிரசங்கம் செய்யும் பொழுதே மஸ்ஜிது நபவியில் நுழைந்தவர், யா ரசூலல்லாஹ், அவர் கையை ஏந்தி நபி அவர்களிடத்திலே, அல்லாஹுவின் தூதரே, ஹலகத்தில் அம்வால், எங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிந்து விட்டன, வஹலகத்தி சுபுல், பாதைகள் எல்லாம் கெட்டுவிட்டன, செல்ல முடியாது, வஹலகத்தில் அன்ஆம், கால்நடைகள் எல்லாம் மடிந்து விட்டன, பாதைகளில் செல்ல முடியாது, எங்களுடைய பயிர்கள் எல்லாம் அழிந்து விட்டன, மிருகங்கள் எல்லாம், இப்படி நாங்கள் கடும் கஷ்டத்திலே இருக்கின்றோம் என்பதை அவர் சொல்லி காட்டுகின்றார். அலா தஸ்தஸ்கீலனா, எங்களுக்காக மழை வேண்டி பிரார்த்திக்க கூடாதா? அப்பொழுது மழை இல்லை, இப்பொழுது வெள்ளம், மழை இல்லை. நபி அவர்களிடத்திலே அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், மழை வேண்டி கேளுங்கள் எங்களுக்காக. இப்பொழுது நபி அவர்கள் கையை ஏந்தினார்கள். மிம்பரில் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை ஏந்தி, அல்லாஹும்ம அகிஸ்னா, அல்லாஹும்ம அகிஸ்னா கைஸன் முகீஸன் யா ரப்பல் ஆலமீன், நிறைந்த மழையை எங்களுக்கு பொழிய செய்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது நாங்கள் பார்த்தோம், மழை மேகங்கள் வந்தன. அப்பொழுதே உடனடியாக மழை மேகங்கள் வந்தன, அந்த இடத்தில் குவிந்தன, மழை பொழிய தொடங்கியது, மழை பொழிய தொடங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் மேடையில் இருந்து
பிரசங்கம் செய்துவிட்டு இறங்கும் பொழுது அவர்கள் நனைந்திருந்தார்கள். மஸ்ஜிது நபவி இவ்வாறு கூரையிடப்பட்டிருக்கவில்லை அந்த காலத்திலே. அந்த மஸ்ஜிது நபவிக்கு மேலால் ஈச்சம் ஓலைகள் தான் போடப்பட்டிருந்தன, வேயப்பட்டிருந்தன. ஆனால் மழை பொழிந்தால் அங்கே தண்ணீர் வரும், ஒழுகும். மழை பொழிந்தால் தண்ணீர் மஸ்ஜிது நபவிக்கு உள்ளே வரும். மழை பொழிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நனைந்து விட்டார்கள். அவ்வளவு மழை. ஜும்மா அன்று மழை, சனிக்கிழமை மழை, ஞாயிற்றுக்கிழமை மழை. ஹத்தா நஸலல் மதர் சபதன், ஒரு வாரம் மழை பொழிந்து கொண்டே இருந்தது. தொடர்ந்து மழை பொழிந்து கொண்டே இருந்தது. மழை நிற்கவில்லை, ஓயவில்லை. அடுத்த வெள்ளிக்கிழமை வரையும் மழை பெய்கின்றது. எங்களுக்கு இப்பொழுது மழை பொழிவது போன்று மழை பொழிந்து கொண்டே இருந்தது. அடுத்த வெள்ளிக்கிழமையும் அந்த நபர் வந்தார். சில ரிவாயத்துகளே வேறு ஒருவர் வந்தார் என்றும் இருக்கின்றது. அதே போன்று அவர் சொன்னார், எங்களுடைய பயிர்கள் எல்லாம் அழிந்து விட்டன, பாதைகள் எல்லாம் கெட்டுவிட்டன, மிருகங்கள் எல்லாம் அழிந்து விட்டன. அதே போன்று அவர் திரும்பவும் சொன்னார், யா ரசூலல்லாஹ், மழையை நிறுத்துமாறு அல்லாஹு தஆலாவிடத்தில் கேளுங்கள். மழை அதிகரித்து விட்டது. மழை அதிகரித்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். அந்த பிரார்த்தனையை எல்லோருக்கும் ஹிஸ்னுல் முஸ்லிமிலே பார்த்து கொள்ள முடியும். 122வது அல்லது 25வது பக்கங்களிலே மழை தொடர்பான பிரார்த்தனைகள் இருக்கின்றன. அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா. அதே போன்று பிரார்த்தனை செய்தார்கள், கையை உயர்த்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம அலல் ஆகாமி வஸ்திராபி வபுதூனில் அவ்தியதி வமனாபித்திஷ் ஷஜர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை அதிகரித்த போது அல்லாஹு தஆலாவிடத்திலே கையேந்தினார்கள். மழை குறைந்தாலும் அல்லாஹு தஆலாவிடத்தில் செல்ல வேண்டும். மழை கூடினாலும் அல்லாஹு தஆலாவிடத்தில் தான் நாம் செல்ல வேண்டும். ஃபஸாலிக கதருல்லாஹ் யுகத்திர் கைஃப யஷா. மழை என்பது அல்லாஹு தஆலாவுடைய கதிர். யாருக்கும் அதனை நிறுத்தவும் முடியாது, கொண்டு வரவும் முடியாது. மழையை யாருக்கும் கொண்டு வரவும் முடியாது. وَأَنزَلْنَا مِنَ السَّمَاءِ مَاءً, நாங்கள் தான் மழையை பொழிய செய்கின்றோம். மின ஸமா, வானத்திலிருந்து, மாஅன் தஹூரா, அது சுத்தமான நீர். மாஅன் முபாரகா, இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றார், முபாரக்கான பரக்கத் நிறைந்த அருள் நிறைந்த நீரை நாங்கள் தான் வானத்தில் இருந்து பொழிய செய்கின்றோம், நீங்கள் அல்ல. அஃபரஐதுமுல் மாஅ அல்லதி தஷ்ரபூன் அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். நீங்கள் அருந்தக்கூடிய நீரை பார்க்கவில்லையா? கூபன் மினல் மா, ஒரு குவளை தண்ணீர் நீங்கள் குடிக்கின்றீர்களே, அதனை நீங்கள் பார்க்கவில்லையா? அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி, இந்த மேகத்தில் இருந்து நீங்களா அதனை பொழிய செய்தீர்கள்? அம் நஹ்னுல் முன்ஸிலூன், அல்லது நாங்களா என்று அல்லாஹு தஆலா கேள்வியாக கேட்கின்றார். எனவே நீர் அல்லாஹுடைய அருட்கொடை, அல்லாஹுடைய அருள். அந்த நீரை அல்லாஹு தஆலா தான் பொழிய செய்கின்றான். அதனை கொண்டு வருவது, அதற்காக அல்லாஹு தஆலாவிடத்தில் நாம் கேட்க வேண்டும். மழை இல்லை, மழை இல்லை என்றால் அல்லாஹு தஆலாவிடத்தில் தான் செல்ல வேண்டும். மழை இல்லை என்று சொன்னால் இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சலாத்துல் இஸ்திஸ்கா, மழை வேண்டி தொழுவார்கள். பிரார்த்தனை செய்தும் மழை கிடைக்கவில்லை என்று சொன்னால் மழை வேண்டி தொழுவார்கள். அதற்கு சலாத்துல் இஸ்திஸ்கா என்று சொல்லப்படும். மழை வேண்டி தொழுவதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே தொழமாட்டார்கள், வெளியில் சென்று விடுவார்கள். எங்க செல்வார்கள்? சஹ்ரா, திடல், வெளி, பாலைவனம். கமா யம்ஷி ஃபில் ஈத், பெருநாள் தொழுகைக்காக செல்வதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வேண்டி தொழுவதற்காக வேண்டியும் சஹ்ரா, வெளியிலே சென்று விடுவார்கள். நபி அவர்கள் தொழுது பிரார்த்தனை செய்வார்கள். தன்னுடைய ஆடைகளை எல்லாம் மாற்றிக்கொள்வார்கள், கஷ்டத்தை காட்டுவார்கள், மிருகங்களை கூட வரவழைப்பார்கள் அந்த இடத்துக்கு, தொழக்கூடிய இடத்துக்கு. இப்படி பிரார்த்தனை செய்வார்கள். பாவம் செய்திருந்தால், யாராவது பெரும் பாவங்களில் ஈடுபட்டிருந்தால் மன்னிப்பு கேட்க சொல்வார்கள். முதலாவதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மழை வேண்டி தொழுவதற்காக வேண்டி, பிரார்த்தனை செய்வதற்காக வேண்டி பாலைவனத்திலே வெளியிலே சென்று பிரார்த்தனை செய்ய முற்பட்ட பொழுது அவருக்கு அல்லாஹு தஆலா சொன்னான், அஹ்ரிஜ் அப்தன் மின் இபாதி மின் கௌமிக் சாஹிபுதன், பெரும் பாவம் செய்த ஒருவர் உங்களுடைய சமூகத்திலே இருக்கின்றார், அவரை முதலாவது நீங்கள் வெளியேற்றுங்கள், அப்பொழுதுதான் மழை பொழியும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். பெரும் பாவம் செய்தால் மழை கிடைக்காது, அல்லது அதிகமான மழை பொழியும். பெரும் பாவம் செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய மழை கிடைக்காமல் போகலாம், அல்லது அதிகமான மழையை கொண்டு, வெள்ளத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதிப்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம், ஆத், சபா, இப்படி சமூகங்களை அல்லாஹ் தஆலா சோதித்திருக்கின்றான். இது போன்று அல்லாஹ் தஆலா சோதிப்பான். எனவே அல்லாஹ் தஆலா சொன்னான், அவரை நீங்கள் வெளியேற்றுங்கள். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமூகத்திலே பெரும் பாவம் செய்த ஒருவர் இருக்கின்றார், அவர் இந்த சமூகத்தில் இருந்து, இந்த இடத்தில் இருந்து வெளியேறும் வரை மழை பொழியாது, அவர் வெளியேறட்டும் இப்பொழுது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது அந்த மனிதர் அதற்குள்ளே இருக்கின்றார், அந்த சமூகத்திலே அவர் இருக்கின்றார், தலையை குனிந்து கொண்டார், தாழ்த்தி கொண்டார், தௌபா செய்ய ஆரம்பித்து விட்டார். இருந்த இடத்திலேயே இருந்து தௌபா செய்ய ஆரம்பித்து விட்டார். தன்னுடைய உள்ளத்தினால், யா அல்லாஹ், என்னுடைய பாவத்துக்கு 60 வயது, 60 வருஷமாக பாவம் செய்திருக்கின்றார், 60 வருடமாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்திருக்கின்றார். இன்னி துப்துல் ஆன், நான் இப்பொழுது தௌபா செய்கின்றேன். இது எனக்கும் உனக்கும் தான் தெரியும் யா அல்லாஹ், வேறு யாருக்கும் தெரியாது. இவ்வளவு காலமும் நான் பாவம் செய்தது, நான் செய்த பெரும் பாவம் உன்னையும் என்னையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது யா அல்லாஹ். இப்பொழுது நான் அவமானப்படுவதா யா அல்லாஹ்? இந்த இடத்திலே இந்த மக்களுக்கு முன்னால் நான் வெளியேறி நான் என்னை அசிங்கப்படுத்திக் கொள்வதா? நான் ஒரு அசிங்கமான பாவம் அல்லவா நான் செய்திருக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலாவிடத்திலே அவர் மனம் உருகி தௌபா செய்கின்றார். இப்பொழுது அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது, மழை பொழிகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதிசயம், யா அல்லாஹ், கைஃப அல் மத்தர் வலம் யஹ்ருஜ் அல் அப்து, பாவம் செய்தவர் வெளியேறவில்லை, மழை பொழிகின்றது, எப்படி யா அல்லாஹ் என்று கேட்ட பொழுதுதான்
அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான், அந்த மனிதர் இந்த சந்தர்ப்பத்தில் தௌபா செய்து விட்டார், அவருடைய தௌபாவை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا وَيُمْدِدْكُمْ அல்லாஹு தஆலாவிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹு தஆலா உங்களை மன்னிப்பான், உங்களுக்கு மழையை தருவான். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, தொடரான மழையை அல்லாஹு தஆலா உங்களுக்கு தேவையான பொழுது தருவான். எனவே அல்லாஹு தஆலா மழையை கொண்டு சோதிக்கவும் கூடும், அதிகமான மழையை தந்து. நபி அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹும்ம ஹவலைனா வலா அலைனா, யா அல்லாஹ் இந்த மலையை எங்களை விட்டும் திருப்பி விடுவாயாக. எல்லோரும் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்க வேண்டிய துஆ. லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், லட்சக்கணக்கான மக்கள், பலருடைய உயிர் வெள்ளத்திலே அடிபட்டு சென்றிருக்கின்றது. எனவே இது ஒரு சோதனை தான். யாரை அல்லாஹு தஆலா சோதிக்கின்றான் என்பது தெரியாது. அல்லாஹு தஆலாவுக்கு அதிகமாக மாறு செய்யும் பொழுது, பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது அவனுடைய சோதனை அதிகரிக்கும். எனவே அல்லாஹும்ம ஹவலைனா வலா அலைனா, யா அல்லாஹ் இந்த மலையை, இந்த வெள்ளத்தை, இந்த புயலை எங்களை விட்டும் திருப்பி விடுவாயாக. அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல்திராபி வபுதூனில் அவுதியதி வமனாபித்திஷ் ஷஜர், யா அல்லாஹ் மலை குன்றுகளில், ஓடைகளில், ஆறுகளில், குளங்களில் இந்த மழை பெய்யட்டும், காடுகளில் இந்த மழை பொழியட்டும், எங்களை விட்டும் இது சென்று விடட்டும் யா அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்ததன் பின்னர் தான் அந்த மலை ஓய்ந்தது என்று சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதே கைஸ் என்ற அந்த சொல்லை நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். எங்களுக்கு மழையாக தண்ணீர் பொழிய வேண்டும், அவ்வளவு கஷ்டம், தண்ணீர் இல்லை, நெருப்பு, கடும் சூடு, வேதனை. எனவே அவர்களுக்கு தண்ணீர் மழையாக பொழிவிக்கப்படும், தண்ணீர் கொடுக்கப்படும். அந்த தண்ணீரை அவர்கள் குடிப்பதற்காக வேண்டி தங்களுடைய நாவுக்கு, வாயுக்கு அருகில் கொண்டு செல்லும் பொழுது அவர்களுடைய முகத்தை அது கருக்கிவிடும். முகம் என்ன செய்யும்? தோள்கள் எல்லாம் கலந்து விழுந்துவிடும். அவ்வளவு சூடான நீர், நரகத்தில் கொடுக்கக்கூடிய நீர் குடிப்பதற்கு எவ்வளவு சூடு. நாங்க இந்த உலகத்துல நீரை எவ்வளவு சூடாக்கினாலும் அதனை எங்களுடைய முகத்துக்கு பக்கத்துல கொண்டு போனா முகத்தில் இருக்கக்கூடிய சதைகள் கலன்று விடாது, எவ்வளவு சூடாக்கினாலும். ஆனால் நரகத்தில் இருக்கக்கூடிய சூடான அந்த நீர், அதனை அருந்துவதற்காக கொண்டு செல்லும் பொழுது மூக்கில் இருக்கக்கூடிய சதைகள் கலன்று விழுந்துவிடும், கன்னத்தில் இருக்கக்கூடிய சதைகள், நெற்றியில் இருக்கக்கூடிய, தலையில் இருக்கக்கூடிய முடிகள் அனைத்தும் கலன்று உதிர்ந்து விழக்கூடிய ஒரு நிலை. அந்த அளவு சூடான நீர். எவ்வளவு மோசமான ஒரு குடிபானம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இப்படி ஒரு நீர் தேவையா? மிக மோசமான நீர் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதனுடைய தொடரை இன்னும் ஒரு ஜும்மாவிலே நாம் பார்ப்போம். அல்லாஹ் தஆலாவை அஞ்சிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் தஆலாவை பயப்பட வேண்டும், அவனிடத்தில் நெருங்க வேண்டும்,
அவனுடைய சோதனைகள் எங்களை எந்த வடிவில் வந்து அடையும் என்பதை எங்களால் சிந்திக்க முடியாது. அண்மையிலே வானிலை அவதான நிலையம் சொன்ன ஒரு செய்தி, இவ்வளவு பாரதூரமான விளைவுகள் இந்த மழையினால் ஏற்படும் என்று நாங்கள் கூட எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவிடத்தில் நாங்கள் நெருங்க வேண்டும். அல்லாஹு தஆலாவை அஞ்ச வேண்டும், பயப்பட வேண்டும், அவனை தொழ வேண்டும், அவனுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும். நல்ல முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு, முஸ்லிம்களாகவே மரணிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லி ஜமீஇல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.